தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த வெள்ளிய எப்படி வாங்கினா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க? வெள்ளிக்கு வாங்கறதுக்கு ஒரே உகந்த வழி சிகப்பு 20 ரூபா நோட்டு இருக்கு பாருங்க. சாமி ரூம்லயோ இல்ல சாமி பூஜை செல்ஃப் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அங்க 20 ரூபா நோட்டை சேர்த்து வைங்க. எடுக்கவே எடுக்காது. நீங்க வந்துட்டு தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேராது. வெள்ளிக்கு தான் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. மகாலட்சுமி சுக்கிரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வீட்டுல வந்துட்டு வெள்ளி வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு உங்களுக்கு தங்கம் சேரும். இப்ப நார்மலா அந்த பஞ்சலோகம் பயன்படுத்துறதுக்கும் வெள்ளி பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்னோட அம்மா போட்ட கல்லு, எங்க பாட்டி போட்ட கல்லு, நான் பழைய செகண்ட் ஹேண்ட் கல்லு வாங்கினேன் அப்படின்னு. நவரத்ன கற்கள், வெள்ளி, உலோகங்கள், பஞ்சலோகங்கள், தங்கம், இதுக்கு எதுக்குமே தீர்ப்பு கிடையாது. ஜெம்ஸ்டோனுக்கும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, எதிர் அணி, நட்பு அணி இதெல்லாம் வந்துட்டு கணக்கே கிடையாதுங்க. ஜெம்ஸ்டோன் இட்ஸ் பியூர்லி கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான புது புது விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள். இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார், இன்னைக்கு வெள்ளி அதுதான் ரொம்ப பேசும் பொருளா ஒண்ணு இருக்கு. ஏன்னா தங்கம் ஏறுது, தங்கம் வாங்க முடியாது, வெள்ளி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப வெள்ளியுமே விலை ஏறிட்டே இருக்கு. நம்ம கடந்த பதிவுல ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம், வெள்ளி மகாலட்சுமிக்குரியது, வெள்ளி வாங்கி வீட்டுல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளி எப்படி வாங்கணும் இல்ல எவ்வளவு வாங்கணும்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு சார். சில பேர் கோல்டுனா போய் 1 கிராம் வாங்கலாம், வெள்ளிலாம் போய் 1 கிராம் வாங்கலாமா அப்படின்லாம் கீழே கமெண்ட் போடுறாங்க. ஏன்னா மாசம் மாசம் சேவ் பண்ணணும்ன்றதுக்காக. சோ இந்த வெள்ளிய எப்படி வாங்கினா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க சார்? நல்ல கேள்வி மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு வெள்ளி ஏறுது. நீங்க நம்ப மாட்டீங்க, போன வருஷம் நான் கிராம் 85 ரூபாய்க்கு பண்ணேன், 70 ரூபாய் 85 ரூபாய்க்கு பண்ணேன். இன்னைக்கு 350 ரூபா அந்த அளவுக்கு வெள்ளி ஏறிடுச்சு. அதாவது ஒரு டைம் இல்லை, உங்களுக்கு மோர் தென் 5 டைம்ஸ் மேல வெள்ளி ஏறிடுச்சு. நம்ம நிறைய வீடியோ லாஸ்ட் இயர்லாம் கூட நம்ம சொல்லியிருப்போம், வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. ஏற்கனவே நம்ம இன்னொரு வாட்டி நான் உங்ககிட்ட நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்க தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேராது. வெள்ளிக்கு தான் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. மகாலட்சுமி சுக்கிரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வீட்டுல வெள்ளி வாங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு தங்கம் சேரும். புரியுதுங்களா? வெள்ளி தான் ஈர்ப்பு சக்தி, தங்கத்துக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. தங்கம் வேல்யூவான மெட்டீரியல், இதுல மாற்று கருத்தே கிடையாது. தங்கம் ஒரு வேல்யூவான மெட்டீரியலே தவிர, ஆனா ஈர்ப்பு சக்தி எதுக்கு ஜாஸ்தின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கு தான் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. ஸோ நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, இதுக்கு எப்படி வாங்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசம் மாசம் வாங்க வெள்ளி. ஆமா, எவ்ரி மந்த் சேலரி வந்த உடனே மாசம் வாங்க, இல்லைன்னா வாரம் வாரம் வாங்க. 1 கிராம் கூட வாங்க. சார், போற விலையை பார்த்தா எப்படி சார் வாரம் வாரம்? இல்ல தாராளமா நம்மளால நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா 1 கிராம் 2 கிராம் 5 கிராம்லாம் வாங்கலாம். 1 கிராம் காயின் கூட எல்லாமே கிடைக்குமா சார்? 1 கிராம் எல்லாமே கிடைக்குது மேடம். 1 கிராம் இருக்கு, அரை கிராம் கூட கிடைக்கும். அந்த பூஜைக்கு வைக்கிறதுக்கு வாங்குவாங்க, ஓமத்தெல்லாம் போடுறதுக்கு வைப்பாங்க. உங்களுக்கு கோல்டு குட்டி ஒன்றெல்லாம் இருக்கும், மில்லி கணக்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அரை கிராம் வெள்ளி, 1 கிராம் வெள்ளி எல்லாமே கிடைக்கும் மேடம். காசு கிடைக்காம இல்லவே இல்லை. 1 கிராம் வெள்ளி காசு இருக்கு, அரை கிராம் இருக்கு, 5 கிராம் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வெள்ளியை வாங்குறீங்களோ அது போய் சேரும். வெள்ளிக்கு நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி வெள்ளிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க ரூபாய் நோட்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லலாம் 2000 ரூபா நோட்டு சொல்லலாம், பார்த்துருப்போம். 1000 ரூபா நோட்டு பார்த்துருக்கோம், 500 ரூபா நோட்டு பார்த்துருக்கோம், பழைய 500 ரூபா நோட்டு. நான் நிறைய நோட்டெல்லாம் பார்த்துருக்கேன் என்னோட கேரியர்ல. ஸோ இன்னைக்கு இல்லை அந்த நோட்டு புழக்கங்கள்லாம். ஆனா எவ்வளவு நோட்டு புழக்கங்கள், எத்தனை பண பரிமாற்றங்கள் வந்தாலும் பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ? யாருமே நம்ப மாட்டாங்க. எந்த நோட்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி தெரியுமா? 20. ஏன் சார் அது? 20 தான் குபேரனுக்கு உகந்த நோட்டு மேடம். புரியுதுங்களா? அப்போ குபேரனும் போது அந்த இடத்துல சுக்கிரன் வந்துடுறாரு உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப நீங்க வெள்ளி வாங்கணும் அப்படின்னீங்கன்னா வெள்ளிக்கு வாங்கறதுக்கு ஒரே உகந்த வழி சிகப்பு 20 ரூபா நோட்டு இருக்கு பாருங்க. சாமி ரூம்லயோ இல்ல சாமி பூஜை செல்ஃப் ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அங்க 20 ரூபா நோட்டை சேர்த்து வைங்க. எடுக்கவே எடுக்காதீங்க. அதுவும் சிகப்பு 20 ரூபாய் இருந்தா ரொம்ப விசேஷம். 20 ரூபா நோட்டுனாலே ஒரு மதிப்பு ஜாஸ்தி. அந்த சிகப்பு வரும், பழைய 20 ரூபா நோட்டு உங்களுக்கு சக்கரம் போட்டது சிகப்பு வருது. இன்னைக்கும் நிறைய ஃப்ளோர் நிறைய கிடைக்குது அந்த 20 ரூபா நோட்டு. எந்த 20 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு 20 ரூபா நோட்டா இருந்தா ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நான் இந்த 20 ரூபா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபேரனுக்கு உகந்த நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 20 தான்.
ஸோ அப்ப நீங்க வெள்ளி வாங்குறதுக்கு வெள்ளி சுக்கிர குபேரன் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் ரிலேட்டட் தான் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்ப நீங்க இந்த 20 ரூபா வந்துட்டு பூஜை ரூம்ல ஃபர்ஸ்ட் சேர்த்து வைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 20 ரூபாவை சேர்க்க 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 உங்களுக்கு வெள்ளி வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு தோண ஆரம்பிச்சிடும். நீங்க வந்துட்டு ஒரு விடாப்பிடியா செய்யுங்க. வாரம் வாரம் ஒரு வாரமோ இல்ல மாதமோ விடாம ஒரு 1 கிராமோ 5 கிராமோ வெள்ளி வந்துட்டே சேர்த்துட்டே பாருங்க. நீங்க வருஷ கடைசியில பாருங்க உங்ககிட்ட வெள்ளி வந்துட்டு குவிஞ்சு போய் கிடக்கும். குவிஞ்சு போய் கிடக்கும். இதுல வந்துட்டு மாற்று கருத்தே கிடையாது மேடம். நான் கிராமம் எல்லாம் சொல்லல. நீங்க வாரம் வாரம் இல்ல மாசம் மாசம் வெள்ளி வாங்க ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க 1 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பொருளாட்டம் வெள்ளி வந்துட்டு அந்த இடத்துல குவிஞ்சு போய் கிடக்கும். குவிஞ்சு போட கிடக்குன்னா 1 கிலோ 1.5 கிலோ அப்படி சேர்ந்துரும் வெள்ளி. ஆமா, வெள்ளிக்கு வந்துட்டு ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. வெள்ளிக்கு யாரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 ரூபாய். கண்டிப்பா சார், கண்டிப்பா 20 ரூபாய் வந்துட்டு சாமி செல்ஃப்ல வச்சிருங்க. இல்ல அந்த எந்த செல்ஃப் நீங்க பூஜை எல்லார் வீட்லயுமே சாமி செல்ஃப்னா அங்க கண்டிப்பா ஒரு கீழே சாதாரண செல்ஃப் வச்சிருப்பாங்க. இந்த ஊதுபத்தி, எண்ணெய், விளக்கு தெரி, தசாங்கம் எல்லாம் குங்குமம் மஞ்சள் வக்கத்துக்குலாம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல 20 ரூபா வச்சிருங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா மகாலட்சுமி கிட்ட 20 ரூபா வச்சிருங்க. எந்த 20 ரூபா வேணா வைக்கலாம். ஆனா சிகப்பு 20 ரூபாய் மிக 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 உகந்த சிகப்பு 20 ரூபாய். உங்களுக்கு வெள்ளிக்கு வாட்டி யார் வாசக்கதவு அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 ரூபாய். 20 ரூபாய் நீங்க அந்த இடத்துல வைங்க. முடிஞ்சுனா 20 ரூபாய் சேர்த்துட்டே வந்து பாருங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு 20 ரூபாய் நோட்டு வாட்டி எடுக்காம ஒரே இடத்துல போட்டு வச்சிருங்க. நீங்க அதை அழகா அடுக்கி வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு இதாட்டம் ஒரு டப்பா வாட்டம் போட்டு இப்படி இது கசக்கி கூட போட்டுவீங்க. ஒன்றும் அதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ்லாம் அப்படி கிடையாது. நீங்க மொத்தத்துல சேரணும், எடுக்கவே கூடாது. எவ்வளவுக்குள்ள 20 ரூபாய் நீங்க வந்துட்டு எடுக்காம இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு வெள்ளியோட பொருளாதாரம் வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு மேம்படும். கண்டிப்பா சார். சார் பொதுவாகவே பூஜை அறையில வந்து நிறைய வெள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் இருக்கோ இல்லையோ வெள்ளி இருக்கணும். சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை பொருள் எல்லாமே கூட வெள்ளியில தான் இருக்கும். இப்ப நார்மலா இப்ப அந்த பஞ்சலோகம் பயன்படுத்துறதுக்கும் வெள்ளி பயன்படுத்துறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இல்ல, பஞ்சலோகம் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு வந்துட்டு தீட்டு கிடையாது. புரியுதுங்களா? இது நான் உதாரணத்துக்கே நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்பாங்க, கல்லு கூட கேட்பாங்க. சார் என்னோட அம்மா போட்ட கல்லு, எங்க பாட்டி போட்ட கல்லு, நான் பழைய செகண்ட் ஹேண்ட் கல்லு வாங்கினேன் அப்படின்னு. கல்லு, நவரத்ன கற்கள், வெள்ளி, உலோகங்கள், பஞ்சலோகங்கள், தங்கம், நவரத்ன உலோகங்கள், இது எதுக்குமே வந்துட்டு பஞ்சலோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எதுக்குமே தீட்டு கிடையாது மேடம். இதுக்கு ஏன் ஒரு சிம்பிள் உதாரணம் என்ன ஏன் தீட்டு கிடையாதுன்னு சொல்றோம்னா, நம்ம கோயிலுக்கு போறோம், பிரதோஷம் அன்னைக்கு போடுறோம். பிரதோஷம் அன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நம்ம கோயில்ல இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட இருக்க அந்த நகை, வெள்ளி மோதிரம், தங்க மோதிரம் கேட்பாரு. சுவாமி மேல போட்டுட்டு திரும்பி நம்ம கிட்ட கொடுப்பாரு. சோ அது தீட்டா இருந்தா போட்டு கொடுப்பாங்களா? சோ எந்த பஞ்சலோகத்துக்குமே தீட்டு கிடையாது. ஏன் வந்துட்டு பூஜைக்கு உகந்தது பஞ்சலோகம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு உரியது உங்களுக்கு. உண்மையான பஞ்சலோகம் வந்துட்டு இன்னைக்கு யாரும் பண்றது இல்லை மேடம். உண்மையான பஞ்சலோகம்னா அந்த கண்டென்ட் ஆஃப் கோல்டு வந்துட்டு அதுல இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப 10 கிராம் நீங்க மெட்டீரியல் போடுறீங்க அப்படின்னா அதுல 2 கிராம் கோல்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு யாருமே வந்துட்டு அது காஸ்டிங் பொருளாதார பிரச்சனையால இன்னைக்கு யாரும் வந்துட்டு பஞ்சலோகம் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள், ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் வந்துட்டு சேர்ந்துருவாங்க உங்களுக்கு. இப்ப வெள்ளி அதுல போடுவோம். வெள்ளி சுக்கிரன், சூரியன் தங்கம், புரியுதுங்களா உங்களுக்கு? காப்பர், நிக்கல், அலுமினியம் கூட போடணும் உங்களுக்கு. அலுமினியம் போடல அப்படின்னா துத்தநாகம் சேர்க்கணும். ஓகே சார். புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்த கலவைதான் உங்களுக்கு பஞ்சலோகம். உங்களுக்கு பஞ்சலோகம் அப்படின்னும் போது அதுக்கு வந்துட்டு தீட்டு கிடையாது. பூஜைக்கு உகந்தது பஞ்சலோகம். ஏன் வந்துட்டு வெள்ளியோட பஞ்சலோகம் போறாங்கன்னா, வெள்ளி கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பஞ்சலோகம்னா எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இன்னொன்னு பஞ்சலோகத்தோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான பஞ்சலோகம் வந்துட்டு நீங்க வாஷ் பண்ணி வச்சீங்கன்னா கோல்டு ஆட்டமே இருக்கும். ஆமா, உண்மையான பஞ்சலோகம் கோல்டு ஆட்டமே இருக்கும் வாஷ் பண்ணீங்கன்னா. சோ இப்ப வர டூப்ளிகேட் தான் 99ல மேடம். 100% இப்ப கிடைக்கிற பஞ்சலோகம் எல்லாமே பஞ்சலோகம் கிடையாது. நீங்க ஆர்டர் கொடுத்து எதனா பண்ணீங்கன்னா வேணா பஞ்சலோகம் பண்ணலாமே தவிர பாக்கி கிடைக்கிற பஞ்சலோகம் எல்லாமே 91% இல்ல 100% வந்துட்டு அது வந்துட்டு ஃபேக் தான். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஜெம் ஸ்டோனுக்கும் சரி தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இதுக்கெல்லாம் வந்து தீட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஜெம் ஸ்டோன் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தான் போடணும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ இருக்காது, இழந்துடும், அது தூக்கி போட்டு அடுத்து வேற வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடக்குது இப்போ உங்களுக்கு அப்படின்னா ப்ளூ ஸ்டோன் போடுங்க சனி பகவானுக்கு. அடுத்த தசை மாறுது அப்படின்னா இப்ப செவ்வாய் வருது அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பவளத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போகிறது கரெக்ட் தானா சார், இல்ல ஒரே ஸ்டோன் லைஃப் லாங் போடுறது கரெக்டா சார்? இல்ல மேடம், இது நல்ல அருமையான கேள்வி. இது நிறைய பேருக்கு நேயர்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு தசாநாதனுக்கு போடுற ஸ்டோன் நீங்க மாத்தலாம். புரியுதுங்களா? இப்ப தசாநாதன் அப்படின்னும் போது லாங் டியூரேஷன் தான் வரும். சனீஸ்வரர்லாம்
இப்ப சுக்கிரன் 20 வருஷம் வந்துருவாரு, சனி வந்துட்டு 19 வருஷம் வந்துருவாரு உங்களுக்கு, புரியுதுங்களா? ராகு 18 வருஷம் வந்துருவாரு, குரு 16 வருஷம். சோ இவங்க எல்லாம் ஷார்ட் பீரியடே கிடையாது உங்களுக்கு, புரியுங்களா? ஷார்ட் பீரியட் ஒரே இருக்கிறவர் வந்துட்டு சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு. ஓகே. பாக்கி எல்லாமே வந்துட்டு 16, 18, 20, 19 இவ்வளவு வருஷம் டியூரேஷன் தான். சோ தசாநாதனுக்கு நீங்க போடும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் பண்ணி கொடுப்பாரு. நம்ம சொல்றோம் பாருங்க, எப்படி வந்துட்டு ராசி லக்னம்னு சொல்றோம் பாத்தீங்களா? ராசி உடல், லக்னம் வந்துட்டு உயிர்னு சொல்லுவோம், இல்ல இது உயிர் இது வந்துட்டு உடல்னு சொல்லுவோம், நம்ம இதயம் உடல் அப்படின்றா போல. அப்போ வந்துட்டு மனிதனுக்கு ஆன்மா வாட்டம் எது செயல்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா தசா தான் மேடம். தசா வந்துட்டு யாருமே இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் கட்டத்தை மட்டும் பார்த்துடுறாங்க. தசாநாதனுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ தசாநாதனுக்கு நீங்க போடுற அந்த பர்டிகுலர் நவரத்ன கற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தசா பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க அதை காட்டிடுறது நல்லது. ஏன்னா அடுத்த தசை ஆரம்பிக்கும், அது ரொம்ப வருஷம். நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும்தான் கம்மி, 6 வருஷம், இவர் செவ்வாய் 7 வருஷம், பாக்கி எல்லாமே சந்திரன் கூட 10 வருஷம், எல்லாம் பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா 16, 18, 17 அப்படிதான் வரும் உங்களுக்கு, கிளீனா வந்துட்டு போறது பூரா 20 வருஷம் அப்படின்னு. ஸோ தசாநாதனுக்கு போடுற கல்லை வந்துட்டு நீங்க முடிஞ்ச உடனே காட்டிடலாம். இன்னொன்னு, நீங்க காட்டலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ஆகாது, கண்டிப்பா ஆகாது. ஓகே சார். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பராகம் போட்டிருக்கீங்க, அது குரு பகவான் கூடியது. இப்போ உங்களுக்கு சனிதசை நடக்குது, 2 பேரும் டோட்டல் ஆப்போசிட், நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது, அது உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும்ல சார் சொல்லுவாங்க. இல்ல மேடம், நல்ல அருமையான கேள்வி மேடம். இப்போ நேத்து எனக்கு முந்தா நேத்து வந்த கால் கூட ஒருத்தங்க கேட்டாங்க, ஜோசியரே கால் பண்ணாங்க. அவங்க ஜோசியர்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க வந்துட்டு பிராக்டிக்கலா வந்துட்டு யாருக்கிட்டையும் எல்லாம் பார்க்கல. அவங்க ஏதாவது சேலஞ்சா, அதாவது நிறைய ப்ராப்ளம் வர வர நானே அவங்களே ஜோசியம் கத்துட்டு இருக்காங்க. கத்துட்டு என்கிட்ட நிறைய குறைய கேட்கும்போது என்கிட்ட ஆர்கியூவே பண்ணாங்க. நான் அவங்க என்கிட்ட காக்கும்போது என்ன பண்ணேன், எல்லோ சஃபயர் போடுங்கன்னு நான் அவங்க சஜெக்ஷன் கொடுத்தேன். அவங்க, சார் எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எப்படி சார் எல்லோ சஃபயர் போடலாம்? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் தான் சொன்னேன், தசாநாதனுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ணாதீங்க. உங்களுக்கு குரு எங்க இருக்காரு அப்படிங்கன்னா பகை வீட்டுல உட்காந்துருக்காரு, சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு, கூட ராகு இருக்காரு. அப்ப விரைய செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு, புரியுது? கண்டிப்பா விரைய செலவுகள் ஏற்படும். சண்டால யோகம்னு பேரு, குருவும் ராகுவும் இருந்தாலே சண்டால யோகம், புரியுதுங்களா? உங்களுக்கு வளர்ச்சி எதிர்பார்த்தது அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, ஆனா தடைகளை ஜாஸ்தி ஏற்படுத்தி தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இப்ப அதிர்ஷ்டம் ஜாஸ்தியா தடைகள் ஜாஸ்தியா 70% தடைகள் தான், 30% தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்துட்டு கண்டிப்பாக எல்லோ சஃபயர் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும், குருக்கு உகந்தது. எல்லோ சஃபயர் எல்லாம் செட்ரே விரயம் நடக்கும், ஆனா சுப விரயமா நடக்கும். ஆமா ஆமா. அப்போ வந்துட்டு அவங்க கேட்ட கேள்வி, அப்ப நான் எப்படி சார், எனக்கு சுக்கிரதசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எனக்கு 19 வருஷம் இருக்குல்ல சார் சுக்கிரதசை, நான் எல்லோ சஃபயர் போடலாமா? தாராளமாக போடலாம், புரியுதுங்களா? இது வந்துட்டு அதாவது ஜெம்ஸ்டோனுக்கு நான் திருப்பி உங்க நேயருக்கு மூலியமா விளக்கமா சொல்லிடுறேன். தயவு செய்து நேயர்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆக்சுவலா ஜெம்ஸ்டோனுக்கும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, எதிர் அணி, நட்பு அணி இதெல்லாம் வந்துட்டு கணக்கே கிடையாது மேடம். ஜெம்ஸ்டோன் வந்துட்டு இட்ஸ் பியூர்லி கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ். நம்ம உடம்புல எப்படி சொல்றோம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இ டெஃபிஷியன்சி, சி டெஃபிஷியன்சி, அது விட்டமின் பற்றாக்குறைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் கேட்கறாங்க, சார் இங்கிலீஷ்ல இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல எனக்கு சொல்லணும்னு தெரியல, சடனா அந்த வார்த்தைகள் வந்துடுச்சு. ஏன்னா பிரயோகம் நான் தமிழ் நல்லாவே பிரயோகம் பண்ணுவேன் நான், புரியுதுங்களா? அப்போ வந்துட்டு நம்ம பற்றாக்குறை, விட்டமின் ஊட்டச்சத்து பற்றாக்குறை வரும் உடம்புல வந்துட்டு, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் பின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு டாக்டர்கிட்ட போனா அதுக்கு தகுந்த மெடிசனை கொடுப்பாரு, விட்டமின் இந்த விட்டமின் எடுங்க, இந்த விட்டமின் எடுங்க, இந்த விட்டமின் எடுங்கன்ட்டு. ஸோ அப்ப ஜெம்ஸ்டோன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் மீன்ஸ் மினரல்ஸ். இப்ப நம்ம விட்டமின் டைரக்டா இருக்காது, அந்த மினரல் வந்துட்டு அந்த விட்டமினா மாறிடும். அப்போ ஒவ்வொன்று நம்ம சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றுல கோரண்டம் இருக்கு, பெரில் இருக்கு, உங்களுக்கு கால்சியம், என்னென்னலாம் கார்பன், டைமண்ட் என்ன கார்பன், புரியுதுங்களா உங்களுக்கு? இது என்ன உங்களுக்கு பவளம் பாத்தீங்கன்னா கால்சியம் தான், சஃபயர் பாத்தீங்கன்னா கொரண்டம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ அப்போ நீங்க தயவு செஞ்சு நேயர்களுக்கு இன்னொரு வாட்டியும் சொல்றேன், பாதகாதிபதி, மாரகாதிபதி, தசாநாதன், எனக்கு வந்துட்டு குரு தசை நடக்குது சார், நான் சுக்கிரனுக்கு போடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜெம்ஸ்டோனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்துட்டு நான் தெளிவா நேயர்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அதே போல நேயருக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய நேயர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கும் சம்டைம்ஸ் உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுது, நிறைய டைம் உடம்பு சரியில்லாம போயிடுது. சம்டைம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லங்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாசம் நீங்க பாத்தீங்கன்னா நான் கால்ஸே அட்டன் பண்ணல. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேயர்கள் தயவு செய்து கால் அட்டன் பண்ணலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டுடுங்க. ஸோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டா கண்டிப்பா நான் வந்துட்டு வாட்ஸ்அப் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துடுவேன் நம்ம. ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம்,
அந்த டைம் நம்ம கால், ஏன்னா ஒரு கால் 2 கால் வந்தா பரவாயில்ல, சம்டைம்ஸ் கால்ஸ் நிறைய வருது. ஸோ நேயர்களுக்கு இது மேல ஒரு வேண்டுகோளே விடுக்கிறேன், தயவு செஞ்சு கால் எடுக்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் எடுக்க முடியல அப்படின்னும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க, கண்டிப்பாக நான் உடனடி பதில் அனுப்புவேன். நிச்சயமா இன்னைக்கு வெள்ளிய எப்படி, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல பாத்தீங்கன்னா தங்கத்தை வெள்ளி மூலியமா எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வெள்ளியவே எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பாக்குறோம். ரொம்பவே தேவையான தகவல்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இன்னைக்கு வெள்ளி விலை, அட்லீஸ்ட் தங்கம் சேர்க்க முடியாதுன்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் தங்கம் சேர்க்க முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் வெள்ளியாவது சேர்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்த இந்த பதிவு. ஆமா மேடம், வெள்ளி வாங்கிட்டு அருமையான விஷயம். வெள்ளி வாங்கிட்டு டெய்லி இல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க, அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க வெள்ளி வாங்குங்க. நான் சேலஞ்சிங்கா சொல்றேன், இதுல மாற்று கருத்தே கிடையாது. நேயருக்கு மற்றும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கிறேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளி வாங்குறீங்களோ உங்க வீட்டில் பன்மடங்கு தங்கம் சேரும். கண்டிப்பா சார், எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.